ஆண்டுகள் ஆக ஆக வயது ஏற ஏற இளமை கூடும் பேரதிசயம் பெற்ற தமிழன்னை வணங்கி தன்னை விட உயரத்தில் நிற்க வைக்க எம்மை தரணியில் ஆள வைக்க முழு மூச்சுடன் செயல்படும் எம் ஆசிரியர் பெருமக்களை வணங்கி அறியாமையை சுருக்கி அறிவினை பெருக்கி சூரியனை போல ஒளி வீசி கொண்டிருக்கும் என் சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரையும் தாழ்த்தி வணங்கி பேசப் போகிறேன். இளஞ்செஞ்சிறுவி சங்கமும் மனிதநேயம் என்னும் தலைப்பில் இறங்கி 1884 அமெரிக்காவின் ஓகியோவில் வெள்ளம் 6 சிறுவர் சிறுமிகள் சேர்ந்து பென்சில்வேனியாவில் உள்ள வாட்டர்போர்ட் என்னும் ஊரில் ஒரு கேளிக்கை காட்சி ஒன்றை நடத்தி $51.25 பணத்தை திரட்டி அந்நாட்டு ரெட் கிராஸை தோற்றுவித்த கிளாரா பர்டனுக்கு அனுப்பி வைக்கப்பட்டு பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவினர். அந்த பணம் ப்ளூயி என்னும் மேலே விதவை பெண்ணுக்கு அனுப்பப்பட்டு குடிசை ஒன்று அமைக்கப்பட்டு அதன் மேல் லிட்டில் சிக்ஸ் ரெட் கிராஸ் லேண்டிங் 6 சிறுவர்கள் ரெட் கிராஸ் முனை என எழுதப்பட்டிருந்தது. கனடாவின் கியூபெக் என்னும் மாநிலத்தின் பள்ளி குழந்தைகள் முதலாம் உலக போர் நடைபெற்ற போது பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவ மருந்து பொருட்கள் சேகரித்து அனுப்பினர். 1915 ஆண்டு அவ்வண்ணம் தொடங்கப்பட்டது. 1926 ஆண்டு பஞ்சாப் மாநிலத்தின் முதல் முறையாக ஜேஆர்சி துவங்கப்பட்டது. 1953 ஆண்டு இந்தியாவில் துவங்கப்பட்டது. இவ்வாறு தொடங்கப்பட்ட இளஞ்செஞ்சிறுவி சங்கமானது இப்போது உலகம் முழுவதும் உயிர்களை காக்கும் பணியை செய்து வருகிறது. இளஞ்செஞ்சிறுவி சங்கம் எப்படி இருக்க மனிதநேயமோ கேள்விக்குறியாகிவிட்டது. சொல்கிறேன் கேளுங்கள். சித்தர்களும் யோகிகளும் சிந்தனையில் உயர்ந்த ஞானிகளும் புத்தரோடு இயேசுவும் உத்தமர் காந்தியும் கூறிய சொற்களை நாம் இன்று காற்றில் பறக்க விட்டு விட்டோம். பட்ட காலிலே படும் கெட்ட குடியை கெடும் நாம் ஒன்று நினைக்க தெய்வம் ஒன்று நினைக்கிறது என்று புலம்பிக் கொண்டிருக்கிறது நம் மனித குலம். அறிவு குதிரை அசுர வேகத்தில் பயணம் செய்தாலும் மனிதம் என்ற மனிதநேயம் மண்ணுக்குள் புதையுண்டு அகல பாதாளத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. சாலையில் ஒருவன் அடிபட்டு கிடந்தால் ஐயோ பாவம் என்ற சொற்களோடு விரைந்து வந்து புகைப்படம் எடுத்து முக புத்தகத்தில் பதிவிடுவதுதான் இந்த இளையோரின் மனிதநேயம். மனிதநேயம் என்பது எங்கும் எந்த இடமும் நேயம் கொள்ள வேண்டிய தலையா